முருக்கமில காம்பொடியே தண்ணியில் கழுவி வச்சிருக்கிறேன். காம்பெல்லாம் இப்போ எடுத்தாச்சுது, வடிவாக க்ளீன் பண்ணியாச்சுது. நெத்தலியை நான் நடுவால கீறி ரெண்டா வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஊற விட போகிறேன். இப்போ முருக்கமிலையெல்லாம் நல்லா சின்னனா வெட்டிட்டேன். வெங்காயம் சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். கத்தரிக்காயும் சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய், செத்தல் மிளகாய், நெத்தலி, முதல்ல கத்தரிக்காயை பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ நான் நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாயிட்டது. இப்போ கத்தரிக்காயை போட்டு பொரிக்க போகிறேன். நல்ல பொன்னரமாக பொரிச்செடுக்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டுது. இதை நான் இறக்கி எடுக்க போகிறேன். இப்போ அதிலேயே பச்சை மிளகாயை போட்டு பொரிச்செடுக்கிறேன். இப்போ நான் நெத்தலியை அதில் போட்டு பொரிச்செடுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிட்டுது. இதை நான் இறக்கி எடுக்க போகிறேன். கத்திரிக்காய், நெத்தலி, பச்சை மிளகாய் எல்லாம் பொரித்து போட்டுட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்குறேன். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக பொரியணும். கருவேப்பிலை போடுறேன். அப்படியே செத்தல் மிளகாய் கொஞ்சம் போடுறேன். இப்போ நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிட்டுது. இந்த ஸ்டேஜில் நான் முருக்கம் இலையை போடுறேன். தேவையான அளவு உப்பையும் நான் போடுறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கன நேரம் விட தேவையில்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே புட்டு போடலாம். நான் புட்டை இப்போ போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நான் பொரிச்சு வச்ச கத்தரிக்காய், நெத்தலி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், புட்டு செய்தாச்சு. முருக்கமையில் புட்டு செய்து முடிஞ்சது.